வணக்கம், என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற பெண்களுக்கும் வரக்கூடிய சர்க்கரை நோய் பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா இந்த வயது பெண்களுக்கு, இளம் வயது பெண்களுக்கு வரக்கூடிய சர்க்கரை நோய் அவங்கள மட்டும் பாதிக்க போகிறது இல்லை, பிறக்க போகிற குழந்தையும் தான் பாதிக்க போகுது. இப்போ பெண்கள் எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க, லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நிறைய பெண்கள் சர்க்கரை நோய், ப்ரீ டயபெட்டிஸ் இல்லைன்னா சர்க்கரை நோய் டயபெட்டிஸ்னாலையுமே பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு இப்போ நிறைய பிசிஓடி அப்படிங்கிற ஒரு நோய் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது டீனேஜ் கேர்ள்ஸில். முன்ன நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது அது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு டிசீஸ். பிசிஓடி கேஸ் வந்தாலே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம், பிசிஓடி கேஸ் எப்போ வரும் அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட் இயர்ஸில். இப்போ தடுக்கி விழுந்தால் பிசிஓடி கேஸ். ஸோ அதுவும் இந்த பெண்களுக்கு இந்த இளம் வயது பெண்களுக்கு பிசிஓடி அப்படின்றத ட்ரீட் பண்ணுறதுக்கு அவங்க அம்மா அப்பா தான் ஃபோர்ஸ் பண்ணி டாக்டர்ஸ் கிட்ட கூப்பிட்டு வருவாங்க. இந்த பெண்களுக்கே ஒரு விழிப்புணர்வோ ஒரு உந்துதலோ இருக்காது, நம்ம இந்த பிசிஓடியிலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு எய்மே இருக்காது, தின்னுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட வைத்தியத்துக்கு வரும்போதும், இந்த பிசிஓடி கேர்ள்ஸ் வரும்போதும் இவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, மேம் இவங்களுக்கு சரியாகவே பீரியட்ஸ் வர மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய சாப்பிட்றாதும். இந்த பேண்டமிக்கில் இந்த லாக்டவுனில் நிறைய பெண்கள், டீனேஜ் பெண்கள் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டு நிறைய பேருக்கு இந்த பிசிஓடி வந்துடுது. பிசிஓடிக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் டயட், எக்ஸசைஸ் அண்ட் வெயிட் லாஸ். இதை இந்த பெண்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. மேம் எனக்கு பிசிஓடி இருக்குது, அதனால தான் என் வெயிட் கூடிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இளம் வயது பெண்கள். ரெண்டாவது கேட்டகரி, திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் ஐடி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கும் அந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அந்த ஆன்லைன்லேயே அந்த கம்ப்யூட்டர் முன்னாலே வேலை பார்த்து அந்த கண்ட வேலையில் கண்ட இதையும் சாப்பிட்டுட்டு இவங்களும் உடன் பருமனும் இந்த சர்க்கரை நோயாலையும் பாதிக்கப்படுறாங்க. ப்ரீ டயபெட்டிஸ்னால் டயபெட்டிஸ் வர்றதுக்கு ஒரு முந்தைய ஸ்டேஜ். அவங்களுக்கு இந்த HbA1cன்றது 5.8லேருந்து 6.4 வரைக்கும் இருக்கும். இவங்களுக்கு கூட ப்ரெக்னன்சி அப்படின்றது ரொம்ப யோசிச்சு எடுக்க வேண்டிய முடிவு. இந்த மாதிரி பெண்கள், திருமண வயதில் இருக்கும் பெண்களும் எங்ககிட்ட ஒரு ப்ரெக்னன்சிக்காகவோ அந்த ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங்காக வருவாங்க. இந்த மாதிரி விழிப்புணர்வே நிறைய ஃபேமிலிஸில் இல்லை. சர்க்கரை நோய் இருந்தாலும், பிசிஓடி இருந்தாலும், ப்ரீ டயபெட்டிஸ் இருந்தாலும் அவங்க பாட்டுக்கு குருட்டாம்போக்கில் ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா முதல் 5லேருந்து 6 வாரம் தான், முதல் 5லேருந்து 6 வாரம் அந்த கருவுற்ற அந்த குழந்தைக்கு முக்கியமான ஆர்கன்ஸ்லாம் அப்போ தான் டெவலப் ஆகும். முதல் 5லேருந்து 6 வாரத்துக்குள்ளே தான் மூளை, இருதயம், கிட்னிஸ் எல்லாமே உருவாகிற ஒரு பருவம் அது. அந்த டைமில் அம்மாவுக்கு ஒரு சுகர் லேசாக கூடியிருந்தால் கூட இந்த குழந்தைக்கு இந்த உறுப்புகள்லாம் உருவாகிறதுல பிரச்சனை வரலாம். அதனால தான் இந்த டாபிக் ரீப்ரொடக்டிவ் ஏஜ், டயபெட்டிஸ் இன் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படின்றத நான் ஒரு 2-3 உதாரணங்களோட 2-3 வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ சின்ன பெண்கள், பிசிஓடி கேர்ள்ஸ், அவங்களும் டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்துக்கணும், உடல் எடையை குறைஞ்சிக்கணும். திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் வந்தால் அவங்க கண்டிப்பாக உடல் எடையை குறைச்சி சர்க்கரை நோயை குணமாக்கி அப்புறம்தான் திருமணத்துக்குள்ளே என்டர் ஆகணும், கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படியே சரி அவங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் இருக்குது தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிய வருது ப்ரீ டயபெட்டிஸ்னால் கண்டிப்பாக அந்த ப்ரீ டயபெட்டிஸை ட்ரீட் பண்ண பிறகு தான் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணணும். அப்படியே உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் இருந்ததே தெரியல, ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உடனே டாக்டரை பார்க்கணும், கைனகாலஜிஸ்ட்டும் பார்க்கணும், டயபெட்டாலஜிஸ்ட்டும் பார்க்கணும். ஏன்னா கருவுற்ற பெண்களுக்கு சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா அவங்களோட டார்கெட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப டைட். போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் லிபரல் டார்கெட்ஸ் வைக்கலான்னு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. அதையும் நான் அடுத்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன், எவ்வளோ வெறும் வயிற்றில் எவ்வளோ இருக்கணும், சாப்பிட்டதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கணும்னு அப்படின்லாம் வரையறை இருக்குது இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு. இன்னும் சில பேருக்கு கல்யாணம் ஆன பிறகு சுகர் இருக்காது, கருவுறும் போதும் சுகர் இருக்காது. ஆனால் 3வது ஒரு 7வது மாதத்தில், ஒரு 24வது வாரத்தில் அவங்களுக்கு லேசாக ஒரு சுகர் வரும். இவங்களை நாங்கள் ஜிடிஎம்னு சொல்லுவோம், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். இவங்களுக்கும் ஒரு அணுகுமுறை ஒரு தனியான அணுகுமுறை. ஸோ 4 குரூப்ஸ் ஆஃப் பெண்கள் பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஒன்று சிறு வயது பெண்கள்,
டீனேஜ் பெண்களுக்கு வரக்கூடிய பிசிஓடி நோய், இதை கண்டிப்பாக குணப்படுத்தணும். ரெண்டாவது, திருமண வயதில் வரக்கூடிய ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்ற நோய், இதுவும் ரொம்ப ஈஸி. இதை குணப்படுத்திட்டு தான் நீங்கள் கல்யாணத்துக்குள்ளே திருமண வாழ்க்கைக்குள்ளே என்டர் பண்ணணும், இல்லை ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணணும். மூணாவது, திருமணம் ஆன பின் ஒரு பெண்ணுக்கு சர்க்கரை நோய் வந்துடுச்சுன்னா அதை நல்லா கட்டுக்குள்ளே வச்ச பிறகு தான் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணணும். நாலாவது, ஜிடிஎம்னா அவங்க கருவுற்ற பிறகு உடனே வராது சுகர், மூணாவது ட்ரைமெஸ்டர் அதாவது 24வது வாரத்தில் அவங்களுக்கு லேசாக ஒரு சுகர் வரும். ஸோ இந்த 4க்குமே அப்ரோச் டிஃப்ரெண்ட். 4 பேருக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது. பிசிஓடி கேர்ள்ஸ்க்கு நாங்கள் டயட், எக்ஸசைஸ், மெட்ஃபார்மின் கொடுப்போம். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வர ப்ரீ டயபெட்டிஸ்க்கும் மெட்ஃபார்மின், டயட், எக்ஸசைஸ் தான். இந்த பெண்கள் அதாவது சர்க்கரை நோய் இருக்குது ஆனால் அவங்க குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் அப்ரோச். அது ரொம்ப பெரிய டாபிக், அதை நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். அப்படியே அவங்க தெரியாமல் கருவுட்டுட்டாங்க, அவங்க ப்ரெக்னன்சியை கண்டினியூ பண்ணணும்னா அவங்களுக்கான கிளைசிமிக் டார்கெட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட், ரொம்ப ரொம்ப டைட்டாக வைக்கணும். இல்லைனா அந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வரலாம். நாலாவது, இந்த ட்ரூ ஜிடிஎம் கேஸ். ஸோ இந்த 4 கேசஸையும் நான் தனித்தனியாக வீடியோவில் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.